நான் தான் பணத்தை ஹேண்டில் பண்ணுறேன், புரியுதா? நான் தான் பணத்துக்கு எஜமான், பணம் எனக்கு எஜமான் அல்ல. சரி, அது ஒன்றும் கண்ட்ரோல் ஃபேக்டர் கிடையாது. பணம் என்ன எதுவும் செய்ய முடியாது. நான் தான் பணத்தை வச்சு எது வேணால் செய்வேன். முதல்ல பணத்துக்கு மேலே நம்ம ஒரு மாஸ்டர் நினைக்க ஆரம்பிக்கணும். பணப்பற்றாக்குறையே இல்லாமல் போகும். மூணாவது, நான் அனைத்து பணத்தடைகளையும் சமாளிக்கக்கூடிய வென்றெடுக்கக்கூடிய திறமையான நபர். நான் அனைத்து பணத்தடைகளையும் சமாளிக்கக்கூடிய வென்றெடுக்கக்கூடிய திறமையான நபர். நான் அனைத்து பணத்தடைகளையும் சமாளிக்கக்கூடிய மற்றும் வென்றெடுக்கக்கூடிய திறமையான நபர். இதுக்காக நான் சொல்றேன்னா, நிறைய தடைகள் இருக்குது. பணத்தடை என்பது நான் போயின்னு சொல்றேன். பணத்தடை வராது, மனத்தடை தான். மென்டல் பிளாக்ஸ், மைண்ட் பிளாக்ஸ் இருக்கிறதால தான் பணம் நம்மளை நோக்கி வரல. எல்லாருக்கும் வருது, ஏன் நமக்கு வரல? நமக்கு அதற்கான தகுதி இல்லை. அந்த தகுதியை வளர்த்துக்கணும், அவ்வளோதான். ரெண்டாவது, அந்த பணத்தடைகள் வருதுன்னா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். நான் என்ன கேட்குறேன், இப்போ என்னோட வாய்ஸை கேட்டுட்டு இருக்க எத்தனையோ தமிழர்கள்ல எத்தனை பேருக்கு 100 கோடி கடன் இருக்கு?